அத்தை அத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? செல்ல மருமகளை வாடி, ஏன்டி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாண்டி, நீ ஏன்டி கிச்சனுக்குள்ளே வர? இல்லைங்க, அங்கே ஒரே போரிங்காக இருக்குது. அதே உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ எதுக்கு இப்போவே கஷ்டப்பட போகிற? கல்யாணம் ஆனாலும் நான் தான் உனக்கு சமைச்சு போட போகிறேன். நான் உன்னை தங்க மாதிரி பார்த்துக்கிறேன். நீ ஏன் கிச்சனுக்குள்ளே வர? இங்கே பாரு, வேகுது, வேர்த்து கொட்டு. அத்தைக்கே இப்படி வேர்க்கு, உனக்கு வேர்க்காதாடி? இல்லைங்க அத்தை, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. மாமாக்கு இன்னைக்கு நானே ஏதாச்சும் செஞ்சு கொடுக்க போகிறேன். பிரியாணி செய்ய போகிறேன். சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்கல்ல மாமா, நானே நீ பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன். ப்ளீஸ் தே, நான் நல்லா சமைப்பத்தை. என்னடி சொல்கிற? நீ நல்லா சமைப்பியா? உனக்கு சமைக்க தெரியுமா? உங்கள் அம்மா உன்னை கிச்சனுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லுவா, இப்போ சமைக்கிறேன்னு சொல்கிறேன். ஆமாங்க அத்தை, அம்மா கிடக்குறாங்க. அம்மாலாம் எங்கேயாச்சும் வெளியில் போனாங்கன்னா யூடியூப்பை பார்த்து நான் வந்து சமைப்பேன். சூப்பராக சமைப்பேன் தெரியுமா? நான் எப்படி அசத்துறேன் மட்டும் பாருங்கள். நீங்கள் போய் டிவி பாருங்கள், நான் சாப்பாடு செஞ்சுட்டு உங்களை கூப்பிட்றேன். என்னங்க அத்தை, இந்த அடுப்பில் இருக்க பாத்திரத்தில் குழம்பு வச்சிடலாமா? அடியே, அது சாப்பாடு வடிக்கிற பானடி. உனக்கு சாப்பாடு வடிக்கிற பானை எது, குழம்பு வைக்கிற சட்டி எதுனே தெரியல. நீ என்ன சாப்பாடு செய்ய போறியோ? என் மையன் ரொம்ப பாவம். நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் நானே சமைச்சு கொட்டணும் போல. எத்தனை நாளைக்கு சமைச்சு கொட்டணும் தெரியல. சீக்கிரம் சமைக்க கற்றுக்கடி. செய்ய எப்படி செய்யலன்னு பார்ப்போம். இல்லைங்க அத்தை, பாத்திரத்தை தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. மற்றபடி பிரியாணி சூப்பராக டேஸ்ட்டாக வரும். நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க, போங்க. என்னென்னு பிரியாணி செய்ய போகிறான்னு சொல்லியே, கறியை போகிற வீணாக்க போகிறாளே, மறுபடியும் வாங்கி செய்கிற மாதிரி இருக்கா என்னன்னு தெரியலையே. இன்னைக்கு பிரியாணி செஞ்சு மாமாவை அசத்திடணும். இப்போ தான் மீனுக்குட்டினே கிடக்குறீல்ல. இன்னைக்கு என் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு என்னையே சுற்றி வரணும் இந்த சாப்பாட்டுக்காகவே. என்னம்மா அந்த வெயிலே நடக்க வச்சு கூட்டிகிட்டு வர? பஸ்ஸு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போனாலும் பஸ்ஸு சாயங்காலந்தே வருமா? மாமாவுக்கு ஃபோன் பண்ணியாச்சும் வர சொல்லக்கூடாதாம்மா? ஏம்மா இப்படி நீ அக்கா போகிற பண்ணுற? அடியே, உங்கள் மாமனுக்கு தாண்டி ஃபோன் பண்ணு. அவன் எங்கேயோ வெளியில் போயிட்டான் போலடி. உன் அத்தைக்காரி தாண்டி எடுத்தா. அவள் எடுத்து என்னமோ யாரோ மாதிரி பேசினாடி. சரி கூப்பிட வர சொல்லுங்க, உங்களுக்கு நாங்களாம் வெளியில் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாடி. வெளியில் போயிட்டு வந்தோன்னா அப்புறம் எதுக்குமா வந்தேன்? அப்படியே திரும்பி போயிருக்கலாம்லம்மா. அடியே, பாதி தூரம் வந்துட்டலடி. அவள் போய் சொன்னான்னு சொல்லுவா. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வீடு பூட்டிடுச்சுன்னா வந்துடுவோம். அட ஏம்மா நீ வேற? ஒருவேளை நெசமாவே வெளியில் போயிருந்தா இவ்வளோ தூரம் நடந்துட்டு வரணும்லம்மா. அடியே, உங்கள் மாமன் ஃபோனை போட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். வெளியில் போனால் அவன் ஃபோன் கையிலே தானே வச்சிருப்பேன். வீட்டில் எதுவும் சார்ஜர் போட்டுட்டு வெளியில் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ எதுவும் போய் சொல்கிறாளுங்க. அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். என்னமோ பண்ணு, போமாங்கிட்டு நடக்க விட்டே கூட்டிகிட்டு வரேன். என்னம்மா இப்படி ஹாயாக உட்காந்துருக்கியே? சாப்பாடு எதுவும் செய்யலையா? மணி 1 மணி ஆச்சேம்மா. எனக்கு பசிக்குதுமா. காலையிலையும் சாப்பிடாம தானே போனேன். இப்படி சாப்பாடு செய்யாமல் உட்காந்துருந்தா என்னம்மா? அடே, சாப்பாடுலாம் செஞ்சாச்சுடா. நீ போய் குளிச்சுட்டு வரதுனா குளிச்சுட்டு வா, சாப்பிட்லாம். எனக்கு தலை வலிக்குது, நான் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன். உடனே தாய் தைன்னு கத்துறேன். என்னம்மா சொல்றிய? அதுக்குள்ளேயுமா செஞ்சுட்டியே? என்ன சாப்பாடுமா? இன்னைக்கு அப்பா சிக்கன் வாங்கிட்டு வந்தாரு. அடா ஆமாடா, பிரியாணி தாண்டா. போடா, போயிட்டு வேமா வா. மருமகளே, மாடி மருமகளே, வேமா வாமா, எனக்கு பசிக்குதான். இல்லைங்க, கூப்பிட்டீங்களா? கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. வாடி வாடி, என் மருமகளை லேசாதே கூப்பிட்டு டக்குன்னு வந்து நிற்கிற பாரு. எள்ளுனா என்னையா நிற்கிற? நீ தாண்டி என் குடும்பத்துக்கு ஏற்ற மருமக. பையன் வந்துட்டேன், போய் சாப்பாடுலாம் எடுத்து வைட்டி, ரொம்ப பசிக்குதான். அத்தை, மாமா வந்துட்டாங்களா? பிரியாணி வாசம் சூப்பராக வருதுத்த. இன்னும் நான் டேஸ்ட்டுதையும் பார்க்கல. இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும், அதனால அப்படின்னா பார்க்கலத்த. நீங்கள் வேணா அந்த டேஸ்ட்டு பார்க்குறீங்களா? வேணாம், மாமாவே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். சரிடி, நாங்களாம் திங்களடி முதல்ல. மாமனுக்கே கூட்டிகிட்டு போடி, போய் வந்துடுவேன். போய் எல்லாத்தையும் எடுத்து வை. பிரியாணி வேற ஆறப்போது. இந்த மாமா என்ன பண்ணுறாங்க? வாசம் வேற எனக்கு மூக்க தொலைக்குது. நான் சாப்பிட்டா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். மாமா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம். யாரும் சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல. அப்பப்பா ஒரே பசிப்பா. வந்த நான் எங்க அம்மாவை காணோம், நீ மட்டும்தான் நிற்கிற. இல்லை மாமா, நான் தான் சமைச்சேன். அத்தை வர மாட்டாங்க. நான் தானே சமைச்சேன், நானே பரிமாறுறேன். நான் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டேன், சாப்பிடுங்க. நல்லா வாசனையாக இருக்கா? நான் தான் மாமா சமைச்சேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். வாசனையெல்லாம் நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, ஏதோ மண்டக்கணமாக பேசுகிற, ஒன்றும் தெரியாது, தற்கொலை நினச்சி. பரவாயில்ல, சாப்பாடெல்லாம் நல்லது செய்வியோ? என்ன மாமா இப்படி சொல்லிட்டியா? உங்களுக்காகவே யூடியூப் பார்த்து பார்த்து கற்றுக்கணும் தெரியுமா? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அட ஏய், என்னத்தில் சமைச்ச? வாசமாக இருக்கும் போதே டவுட் வந்துச்சு. என்னடா நல்லா வாசனை வருது, ஏதாச்சும் கோளாறு பண்ணியிருப்பியோன்னு இப்படி சொத பேசியிருக்கியே. என்ன மாமா, நல்லா இல்லையா? இவ்வளோ வாசனை வரும்போது தெரிய வேணாம். நெய்யெல்லாம் எவ்வளோ ஊற்றி செஞ்சு தெரியுமா? இப்படி துப்புறிய நல்லா இல்லைன்னு வேணும்னே பண்ணுறியே. நீ சாப்பாடு செஞ்சதை நீனே சாப்பிட்டு பாரு. நீ சாப்பிட்டு பார்க்காம என்னை கொள்ள பார்க்குறியா? அம்மா என்னடா கத்திக்கிட்டு இருக்க? அதே மருமகளே பரிமாறி வச்சிருக்கா, சாப்பிட வேண்டியதானே. அந்த அளவுல பிரியாணி வாசம் மூக்க தொலைக்குது. மருமகளை எனக்குலாம் போட மாட்டியா? அவனுக்கு மட்டும் போட்டிருக்க. அத்தை, சாப்பாடு எப்படி வாசனையாக இருக்குது. ஆனால் உங்கள் புள்ள சந்தோஷமாம்மா வேணும்னே நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? டேய், ஏன்டா புள்ளே இது பண்ணுற? வேணும்னே சொல்லாதடா. அப்படியாம்மா? வா, நீனே இருந்து சாப்பிட்டு பாரு, வா. என்னங்க அத்தை, நீங்களும் துப்புறியே? அத்தை நல்லா இல்லையாத்த? என்னம்மா, உன் மருமக செஞ்ச சாப்பாடு சூப்பராக இருக்குல்ல? இந்த மருமகளை தானே கொண்டு வந்து ஆசைப்படுறேன். ஆசைப்பட்டு டெய்லி உனக்கு விதமாக இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கும். நல்லா சாப்பிடு.
அடியே கூறு கட்டவளே, எல்லாம் நல்லா வாசனையாக தான் செஞ்சுருக்க. எந்த எண்ணெய் ஊற்றுனேன்? அத்தை, அந்த பச்சை கலர் முடி போட்டு ஒரு டப்பா இருந்துச்சுல, அதில் உள்ள எண்ணெய் தான் ஊற்றுனேன். அதெல்லாம் நல்லா கொலன்னு இருந்துச்சு. மற்ற எண்ணெயெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்படி நாசமாக போனவளே, அது வேப்பெண்ணடி. வேப்பெண்ணெய் பிரியாணி செஞ்சேன். ஏண்டி அதை திறக்கும் போதே வாடை குப்புன்னு வந்திருக்குமேடி. அந்த வாடை கூட உனக்கு தெரியல? இல்லத்த, ஏதோ வாடவே வந்துச்சு. ஒருவேளை அந்த எண்ணெய் நல்லா கொலன்னு இருக்கும், நல்லா மணமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சத்த. ஆனால் பிரியாணிலையும் அந்த வாடை வரல. உங்களுக்கு வேப்பெண்ணெய் வாடை வரல அத்தை? அந்த வேப்பெண்ணையும் உன் மசாலாவும் தூக்கலாக தாண்டி என்னமோ ஒரு வாடையாக வந்திருக்கு நல்லா. என்னங்கத்த இப்படி சொல்றியே? நான் இவ்வளோ ஆசையாக செஞ்சேன் தெரியுமா? உங்கள் ஆத்தாவை சொல்லணும்டி. அவள் அப்போவே தான் சொன்னா என் மகளுக்கு சமைக்க தெரியாது. உன்னை நம்பி நான் கிச்சனுக்குள்ள விட்டேன் பாரு. கறி எல்லாம் காலியாக போச்சேடி. நீ மறுபடியும் வாங்கிட்டு வச்சோன்னா அந்த மனுஷன் என்னை கொண்டே போட்டுருவானே. இன்னைக்கு எல்லாரும் விரதமா? நீ இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீன்னு வச்சுக்க, நானே நீ வேணாம்னு அந்த மீனுவே கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்துக்க. என்னங்கத்த இப்படி சொல்றீங்க? எப்போ பார்த்தாலும் அந்த மீனுவே அவ என்ன அப்படி நல்லா சமைக்கிறாளா? இருங்க, நான் நாளைக்கு சூப்பராக செய்கிறேன் பாருங்க. இதுக்கு தான் நான் அப்பா அம்மா கூட போயிருப்பேன். நீங்கள் தானே ஒரு வாரம் இருந்துட்டு போகலான்னு சொன்னீங்க. இப்போ நான் சாப்பாடு செஞ்சேன், சாப்பிட கூட மாட்டேங்கிறீங்க. இருடி இந்த மீன் அவங்க அம்மா பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது. வாடி போய் பாப்பா. இப்போத்தையும் பேசிக்கிறோம், அதுக்குள்ளே வந்துட்டாங்களாடி. 100 ஆயிரம் எப்படி இருக்குது? அத்தை வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா அத்தை? அடியே நான் சொல்லலை, 100 ஐசிடிகளுக்கு இப்போ தானே பேசிக்கிட்டு இருந்தோம், வந்துருச்சு. வாங்க. ஃபோன் பண்ணும்போது வெளியில் போயிட்டோம், யாருமே இல்லைன்னு சொன்னேன். அப்படியே வந்துருச்சுங்க பாருங்க. இதெல்லாம் என்ன ஜென்மங்களோ. வெளியில் போனோம் சொன்னீங்க, வந்துட்டீங்களோ சீக்கிரம்? ஆமாங்க. ஆமாம், இது யார்? உன் அண்ணன் பொண்ணு வந்தனாவா? ஆமாம் வந்தனாதே. இந்த வீட்டு மருமக இன்னும் கொஞ்சம் நாள் கல்யாணம் பண்ண போகிறோம். வாங்க உள்ளே வாங்க. அண்ணன் இல்லையா? அண்ணனை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். சரி, இல்லைன்னா நாங்கள் கிளம்புறோம். அப்படியா? சரி, அவர் வீட்டில் இல்லை, வெளியில் போயிருக்காரு. இங்கே போயிட்டு இன்னொரு நாள் வாங்க. எத்த, இவரே இந்த மூணு குட்டியா? என்னை விட அப்படிலாம் ஒன்றும் அழகா இல்லையே. இவன் பின்னாடி எனக்கு சந்தோஷமா சுற்றிக்கிட்டு இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு. ஆமாடி, இது ஒரு மூஞ்சினே. இது பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு தர்றேன். சரி அத்தை, பேசி அனுப்பிச்சிட்டு வாங்க, நான் போகிறேன். சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம். அண்ணன் இல்லைண்ணா. ஏய் மீனுக்குட்டி, எப்படி வந்த? அத்தை வாங்க அத்தை. என்னத்தை ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் வந்திருக்கியே, இப்படி வாசல்லே நிற்கிறியே? என்னம்மா வந்தவங்களை வான்னு கூட கூப்பிடாம வாசல்லே நிற்க வச்சிருக்க? இல்லைப்பா, அண்ணன் வர சொல்லியிருந்தாரு, பார்க்கலான்னு வந்தோம். அண்ணன் வெளியில் போயிட்டாராமே. சரி, நாங்கள் இன்னொரு நாளைக்கு வரோம், கிளம்புறோம்ப்பா. அவங்க தான் கிளம்புறாங்க, அவளை வேலை இருக்கா மேடம் விட்டுரு. அப்புறம் என்ன கூத்தி கஞ்சிக்கிட்டே இருக்கேன்? நீ போமா, சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்பன்னு பிள்ளைங்க அப்படியே ஒரே மாதிரி பேசுங்களா? அத்தை மன்னிச்சுக்கோங்க அத்தை. அம்மா பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, முஞ்சியை கட்டுவாங்க. இருங்க, அப்பா வந்துருவாங்க, பக்கத்தில் தான் போயிருக்காங்க. இல்லைங்க மாமா, நாங்கள் வீட்டுக்கு போகிற மனசு கஷ்டமாக இருக்கு. வந்தோம் இங்கே தான் இருக்கா போல, வந்தோன்னு போயிடுவான்னு சொன்னீங்க. அவதே மருமகளாமே, இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணமா? அத்தை தான் சொன்னாங்க. ஏய், அவங்க சொல்கிறதெல்லாம் கண்டுக்காதடி. எப்படி இருந்தாலும் நீ தாண்டி இந்த வீட்டு மருமக. அவள் இன்னைக்கு ஒரு பிரியாணி செஞ்சுருந்தா பாரு, வேப்பெண்ணெயில் பிரியாணி எப்படி இருக்கும். வேப்பெண்ணெய்க்கும் கடலெண்ணெய்க்குமே வித்தியாசம் தெரியல. அவளை கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ணுறது? நீங்களும் அண்ணன் சொன்னால் மட்டும் போதுமா மாப்பிள்ள? உங்கள் அம்மா என்ன இப்படியே கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. சரி, என்ன பண்ணுறது? ஆமாம், நீங்கள் இப்படியே சொல்லுங்கள். உங்கள் அம்மா சொல்கிறதே நடக்கும், நல்லா தெரியும். வந்தனாவும் நல்லா இங்கே வந்து செட்டில் ஆகிட்டா போல். சரி விடுங்க, நாங்கள் போகிறோம். மாமா வந்தானே சொல்லுங்கள். ஆமாம் தம்பி, நாங்கள் போயிட்டு வரோம். இருங்க, அண்ணன்ட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். மீனு நில்லு மீனு, நான் சொல்கிறத கேள்வி. நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன்? என்ன புரிஞ்சுக்க சொல்கிறீங்க? உங்கள் அம்மா தான் அவளை எதுவாக சொல்கிறாங்க. இவரே என் மருமகன், இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தானே பேசுவீங்க. நீங்கள் போங்க, என்னை விடுங்க. என்னடா அங்கனக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்க, ஒரு மாதிரி சோகமாக இருக்கே? என்னடா என்னாச்சுடா? அவங்க அம்மா அது திட்டினாலா? இல்லைப்பா, அத்தையும் மீனும் வந்தாங்களே, பார்க்கல நீங்கள்? இல்லையடா, எந்த பாதையில் வந்துட்டேனேடா. அவங்க இதுவேலி எதுவும் போனாங்களான்னு தெரியல. எப்படா வந்தாங்க? காலைல வந்துட்டாங்களா? இல்லைப்பா, இப்போதாப்பா வந்தாங்க. அம்மா அதே மூஞ்சியை காமிச்சு வந்தனாதே என் வீட்டு மருமக. அவளுக்கும் என் பிள்ளைக்கும் சீக்கிரமே கல்யாணம் சொன்னோன்னே மீனுக்கு கோவம் வந்துருச்சு. அதோட அத்தையும் நான் அண்ணன்டே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சத்த நேரம் கூட உள்ளே கூட வரல, போயிட்டாங்க. ஏப்பா, அம்மா சொல்கிற மாதிரி வந்தனாவதே எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அப்படின்னா சொல்லிடுங்கப்பா, நான் நாளைக்கே ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போயிடுறேன், இங்கே வரவே மாட்டேன். இங்கே பாடுறா சந்தோஷ், சின்ன பிள்ளையிலே நான் தானே சொன்னேன் மீன் தானே உனக்குன்னு. நான் எப்படிப்பட்டாச்சும் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கேன், சரியா? நீ போ, உள்ளே போ. சரிப்பா, உள்ளே போங்க. உங்கள் மருமக வந்தனா இருக்கல்ல, வேப்பெண்ணெயில் பிரியாணி செஞ்சு வச்சுருக்கேன், நல்லா போய் சாப்பிடுங்க. நான் போய் கடையில் சாப்பிட்டு வரேன். என்னது வேப்பெண்ணெயில் பிரியாணியா? அதை ஒரு நேர்மை திங்கிட்டோம். வாடா, நம்ம 2 பேரும் கடையில் சாப்பிட்டு வருவோம்.